நான் ரொம்ப ஃபீல் பண்ணது எதுனா, கல்யாணம் முடிச்சு மேரேஜ் முடிச்சு பாஸ்டர் அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து மத்தியானம் எல்லாருக்கும் கணப்பனாரில் தான் ஒரு வீடு இருந்தேன். எல்லாரும் சாப்பாடு கொடுத்து முடிச்ச உடனே அவங்க அம்மா அவங்க அக்காங்க எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா வந்து பாஸ்டர் அம்மாவை கட்டி பிடிச்சி 2 பக்கம் முத்தம் கொடுத்தாரு. உடனே அவங்க அம்மா வராங்க, அவங்க பச்சு 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 முத்தம் கொடுக்குறாங்க. அவங்க அக்கா வர்றாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. குடும்பமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு முத்த சத்தம், அத்தனை முத்த சத்தம். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் பிறந்ததுல இருந்து நினைவு தெரிஞ்சு ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட எனக்கு முத்தம் கொடுத்ததா ஞாபகமே இல்லை. ஒன் டே கூட எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ எங்க சொந்தக்காரங்களோ எனக்கு நினைவு தெரிஞ்சு யாருமே முத்தம் கொடுத்தது மாதிரி எனக்கு இல்லை. அவ்வளவு ஒதுக்கப்பட்டு அவ்வளவு அனாதையை போல கிடைச்சா சாப்பிடலாம், குடிக்கிற கஞ்சியை கூட சமாதானம் இல்லாம பயத்தோட குடிச்சவன் தான் நான். ஆனா உண்மையிலே என்னுடைய பாசமெல்லாம் யார் மேலேயும் போலப்பா, ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பற்றி பிடித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதமா கிருபையா கத்தர வச்சிருக்கிறார். ஆனாலும் அதனால ஹோல்ட் ஆன், நீ ஆண்டவருடைய கையை பிடிச்சிக்கோ.